சிவகங்கை அருகே 16ஆம் நூற்றாண்டு வானாதி ராயர் கல்வெட்டு கண்டெடுப்பு. சிவகங்கை அருகே ஏனாபுரம், புதுப்பட்டி, கண்மாய் பகுதிகள் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அரிய வானாதி ராயர் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பெண்ணை தாரை வார்த்து கொடுக்குறாங்களோ அதே போல தாரை வார்த்து கொடுப்பதற்காக இந்த நீர் குறியீடுக்காக இது காமிச்சிருக்காங்க. தண்ணி ஊற்றி கொடுக்குறது போல காமிச்சிருக்காங்க. அடுத்ததா இங்கே வந்து சாட்டை கம்பு காமிச்சிருக்காங்க. ஒரு கம்போட சாட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, அரசு செலுத்தினவங்க அவங்களோட சின்னமாக அதிகார சின்னமாக அரசு சின்னமாக அதை பார்க்கலாம். அதே போல் இங்கே ஒரு முக்கோணம் காட்டப்பட்டிருக்கு. இந்த முக்கோணம் என்பதும் அரசு சின்னம் தான். இது வந்து முக்கோணம் வந்து பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில், சோழர் காலத்துலேருந்து வந்து பாண்டியர்கள் காலத்தில் அவங்க தன்னெழுச்சியாக அதிகாரமிக்கவர்களாக மாறி இந்த மதுரை பகுதியை, மானாமதுரை பகுதியில் வந்து அவங்க வந்து ஆட்சி செலுத்தியிருக்கிறாங்க. அவர்களுடைய கல்வெட்டுகள் குறிப்பாக அழகர் கோயிலையும் திருப்பத்தூர் காணப்படுவதோட, இந்த இளையாங்குடி பக்கத்தில் பிராமணக்குறிச்சிங்கில் அந்த சுந்தரத்தோல் மாவழி வானாதிராயர் அப்படின்றவர் வந்து அவருடைய கல்வெட்டு வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு கல்வெட்டு நமக்கு கிடைக்கும். கல்லூரி மாணவர் முரளிகிருஷ்ணன் அளித்த தகவலின் பேரில் சிவகங்கை தொல்நடைக்குழு நிறுவனர் புலவர் க. காளிராசா மற்றும் வரலாற்று துணை இணை பேராசிரியர் முனைவர் வேலாயுதராஜா ஆகியோர் கள ஆய்வு மேற்கொண்டு கல்வெட்டை படித்தறிந்தனர். 4 அடி நீளமுள்ள இந்த கல்வெட்டில் தெய்வ மாவழி வானாதிராயர் வழங்கிய நிலத்தர்மம் குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த தர்மத்திற்கு கேடு விளைவிப்பவர்கள் கங்கை கரையில் பசுவை கொன்று பாவத்தை அடைவார்கள் என்ற எச்சரிக்கையும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. எழுத்து வடிவமைப்பின் அடிப்படையில் இந்த கல்வெட்டு கிபி 1515 முதல் 1533 காலகட்டத்தில் ஆட்சி செய்த சுந்தர தோளடைகான் மாவழி வானாதிராயன் காலத்தைச் சேர்ந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தெய்வ மாவழி வானாதிராயர் என்ற பெயரில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்வெட்டு இதுவாகும் என்பதால் இந்த கண்டுபிடிப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.